ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எதை பற்றினா, சேலத்துலேருந்து எடப்பாடிக்கும் சென்ட்ரு, அது ஊர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் எடப்பாடி பக்கம், இங்கேருந்து எடப்பாடி வந்து ஒரு 18 கிலோமீட்ரு, சேலம் வந்து ஒரு 25 கிலோமீட்ரு, இந்த மாதிரி சென்டரில் இருக்கேன். இங்கே வந்து ஒரு ஆலோ பிரிக்ஸு கம்பெனி ஒன்று போடுறதுக்காக கூப்பிட்டாங்க. தண்ணி கலம் தான் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னா, உங்களுக்கு டோட்டலாகவே மண் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, களிமண் கைனி இருந்த இடம், நெல் கைனி இந்த மாதிரி இதுக்கு முன்னே கரும்பு நட்டுருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண், அந்த மண்ணில் போட முடியாது. ஒன்று கம்பி கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும், இல்லைனா சுற்றி பாயாக போடணும். ஓனர்கிட்ட கேட்டதுக்கு சரி சோழிங்கி போட்டுக்கலாம், கல் வந்து கீழே ஃபுல்லாக ஜோடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இன்ஜினியர்கிட்ட யாராவது கேட்டாங்களாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொன்னாங்களாம். ஓகே, அவங்க திருப்தியே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளுக்கு எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ராங்காக பண்ணணும் இல்லையா? அதனால் கீழே ஃபுல்லாக சோலிங் போடலான்னு பேசுகிறோம். சோலிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த ரேட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டு போர்டர்ஸ், சோலிங்கன்றது சின்னதாக இருக்கும், போர்டர்ஸ் அப்படின்னா கண்ணப்பண்ணான சைஸ் இருக்கும், பெரிய பெரிய சைஸாக இருக்கும், அதை தான் ஓட்டி கொடுத்தாங்க. அந்த சோலிங்கே கீழே ஃபுல்லாக ஜோடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண் போட்டு தண்ணி ஊற்றி, அதுக்கு மேலே கிளியர் ரோலர் விட்டு ஓட்டிட்டு, அதுக்கு மேலே நம்ம 1.5 ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு தண்ணி கலம் போடுறதா பிளானு. இதுதான் இதில் வந்து இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. இந்த வீடியோ முழுசாகவே களம் எப்படி போடுறது, முக்கியமாக நான் இதுவரையிலையும் போர்டர்ஸ் போட்டு நான் களம் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்டர்ஸ் போடுறதே தவிர்க்குவேன், ஏன்னா செலவு ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்ப்பேன். கம்பி கட்டினாங்கன்னா அந்த ஸ்ட்ராங் வந்துடுது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இவங்க கம்பி கட்டுறது வேணால் பார்டர்ஸ் போட்டுக்கலாம். பார்டர்ஸ்னால் கீழே வந்து கல் பாவிச்சிட்டு ஃபுல்லாக மட்டமாக கல் ஜோடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இது போட்டுக்கலாம்னு சொல்கிறது தான் இவங்க இப்போ சொன்னாங்க. ஓகே, அதுவும் நம்மளுக்கு ஒரு அனுபவம்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் சொல்கிற பிரகாரத்தில் நம்ம அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ இது. நாங்கள் இன்னும் ஒரு வாரமாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு வாரம் ஆகும், அதில் ஒரு 15 நாள் வேலை. இப்போ நம்ம திருநெல்வேலி செஞ்சுட்டு இருந்தோம், அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா சைட்டு ஓனருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து தண்ணி அந்த களிமண்ன்றதுனால கீழே தண்ணி ஜாஸ்தி போடுறதுனால அது அந்த களம் காயில் கீழே மண் பருத்தி மண் லூஸாக இருக்குது, இன்னும் டைட் ஆகல, அது காயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டு வந்திருக்கோம். அது ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அதுக்குள்ளே நான் இங்கே வந்து எடப்பாடியில் வேலை செய்கிறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் வேலை. இதை பற்றின வீடியோ என்ன போட போகிறோம் அடுத்தது. இது வந்து களம் அடிப்படையில் ஃபஸ்ட்டில் நம்ம பேஸ்லேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த காடு. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம கரும்பு பயிர் இருந்தது. ஏற்கனவே கரும்பு இதுக்கு முன்னே வெட்டிட்டு திரும்பவும் கரும்பு பயிர் முளைச்சிருந்தது. அதனால் இந்த 1 அடி மட்டத்துக்கு 1 அடிக்கு மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி பக்கம் இருக்கிற மண் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஒரு 1.5 அடி மண் கீழே எடுத்துட்டோம். மாம்புலாவே நம்ம ஒரு கொல்லையா கைனிலையா நம்ம போடுறோங்க. ஏற்கனவே இது ஓட்டின இடம், இந்த விவசாயம் பண்ண இடமா இருந்தால் அந்த மண்ணை வந்து 1 அடிக்கு மண்ணை எடுத்துடணும். காரணம் என்னென்னா, அந்த சாணியா இல்லை இந்த எருவா இந்த மாதிரி இந்த விவசாயம் பண்ண இடத்துல ஒரு மாதிரி ருஜுவு அதில் இருக்கும். அதுக்கும் நம்ம சிமெண்ட்டுக்கும் செட் ஆகாது. அதனால் நம்ம விவசாயம் பண்ண இடமா இருந்தால் நம்ம 1 அடிக்கு மண்ணை எடுக்கிறது தான் நல்லது. எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து நீங்கள் பார்டர்ஸ் போட்டாலும் சரி, இல்லை வேறு நம்ம மண் செம்மண் கொட்டி மேடை ஏற்றினாலும் சரி, இல்லை பார்டர்ஸு இந்த மாதிரி சோலிங்கி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் மண்ணை வந்து எடுக்கணும். இது பாருங்கள், பார்டர்ஸு வந்து ஒரு சைஸாக இருக்காது. பார்டர்ஸுன்றது வந்து கண்ணப்பண்ணான் சைஸ் இருக்கும், பெருசும் இருக்கும், சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 6-7 லோடு மேலே பார்டர்ஸ் பிடிச்சிது. லோடுனா 4 யூனிட் வண்டியிலேயே இந்த மாதிரி க்ளீனாக ஜோடிக்கணும். ஏன்னா பார்க்குறவங்க பாருங்கள், நீங்கள் மண் லூஸ் மண்ணாக இருந்து இல்லை ஈர மண்ணாக இருந்தால் இந்த மாதிரி பார்டர்ஸை ஜோடிச்சுட்டு, இதில் சிமெண்ட்டெலாம் கன்ஃபார்ம் கரைச்சி விட முடியாது, அது பயங்கரமாக இதாகும். இதில் வந்து செம்மண் போட்டு கரைச்சி விடலாம். சரல் செம்மண் வரும் இல்லையா, அது போட்டு கரைச்சி விடலாம்.
மற்றபடிக்கு அப்போல்லாம் மணல் போட்டு கரைச்சி விடுவோங்க. இப்போ எங்கே மணல்லாம் கிடைக்காது. டெஸ்ட்டு போடுறது வேஸ்ட்டு. அது டெஸ்ட்டு போய் எப்போயுமே ஒரே மாதிரி தான் உட்காந்துக்கும். சில பேர் டெஸ்ட்டு கூட போட்டு கரைச்சி விடலான்னு சொல்கிறாங்க. அது முடியாது. மண் போட்டு கரைச்சி விட்டுறது நல்லது. மண்ணை ஃபுல்லாக மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 அடி தண்ணி ஃபுல்லாக நிறுத்திடணும். அந்த மண் வந்து அப்படியே உள்ளே இழுத்துக்கும். அதனால் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஜோடிக்கிறதுக்கு ஒரு 6 பேர் சேர்ந்து 3 நாள், 6 to 6 3 நாள் ஆச்சு. இது வந்து சிமெண்ட் ரூமுக்கான கீழே பாயை தோண்டியிருக்கு. ஒரு 3 அடி 4 அடி பக்கம் 3 அடிக்கு மேலே தோண்டியிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது அந்த செம்மண்ணுன்றதுனால, இந்த களிமண்ணுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த லூஸ் இருக்கிற அளவுக்கு ஓனர் தோண்ட சொன்னார். செஞ்சிட்ருக்கு. எல்லா விதமான ஓனரும் பார்க்குது. இன்னும் பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி. நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம். நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டமும் வரும் போகும். பார்ப்போம். இது வந்து பாருங்கள், பார்டர்ஸை ஃபுல்லாக உள்ளே ஜோடிச்சுட்டு ஒரு பாதி, இப்போ நான் ஒரு 3 அடி இருக்குதா, ஒரு 1.5 அடி மட்டத்துக்கு ஒரு பார்டர்ஸை ஃபுல்லாக ஜோடிச்சிருக்கோம் உள்ளே. அதுக்கு மேலே இந்த மாதிரி மண் தண்ணி விட்டு கரைச்சி அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து தள்ளி விட்றேன். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பார்டர்ஸை போட்டுட்டு அந்த களத்துக்கு மண் ஃபுல்லாக உள்ள ஒரு 1/2 அடி மண் போட்டுட்டு 1/2 அடியில் ஒரு 3 இன்ச்சு மண் அதுக்கு மேலே போட்டு தண்ணி மோட்ரு போட்டு ஃபுல்லாக தண்ணியை நிறைச்சிருக்கு. இந்த மாதிரி இது பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக நிறுத்தி கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இன்ச்சு தண்ணிக்கு மேலே மட்டம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்லோப் இருக்கிறதுனால நம்ம வாட்டம் கொடுத்து நம்ம இந்த மண்ணிலேயே வாட்டம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த சோழிங்கை ஃபுல்லாக ஜோடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டு தண்ணி ஊற்றும் போது நம்ம ஒரு வாட்டமாக தான் தண்ணி நிற்கும். அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த வாட்டம் இருக்கிற பக்கம் ஒரு 3 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு தண்ணி நின்றதுக்கப்புறம் தான் மேலே தண்ணி மட்டம் போயிருக்கு. இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் சில பேர் இந்த டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, பிளேயாஸ் கல் போடுறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து பிளேயாஸும் ஆலோ பிரேக்ஸும் ஒரே மிஷினில் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி 2 மிஷின் ஒன்றா போடலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது என்னென்னா, ஆல்ரெடி ஆலோ பிரேக்ஸ் மிஷின் வச்சுருக்கிறவங்க ஒரு மாற்றாக அது கூட ஒரு ஆலோ பிளாக் மட்டுமே அடிக்காமல் நம்ம கொஞ்சம் பிளேயாஸும் அதே மிஷினில் அடிக்க முடியுன்றான். அதுவே பெரிய லெவலில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. எது பிளேயாஸ் ஆலோ பிரிக்ஸ் மிஷினில் பெரிய லெவலில் ஒரு நாளைக்கு 10,000 கல் பக்கம் அடிக்கணும், பிளேயாஸ் கல் செங்கல் சைஸ் சிமெண்ட் செங்கல் அடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடு செட் ஆகாது. நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க, ரெண்டுமே ஒரே மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு. இன்னும் மெயினாக ஆலோ பிரிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு சைடாக கொஞ்சமாக பிளேயாஸ் கல் அடிக்கலாம் இந்த மிஷினில். ஆனால் மெயினாக ஒரு 10,000 கல் 8,000 கல் அடிக்கணுன்றவங்களுக்கு வேறு மிஷின் தான் போடணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டால் தான் அந்த மிஷினரி கரெக்டாக இருக்கும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து ஆல்ரெடி போட்டு இருக்கிறவங்க அது கூட நம்ம பிளேயர்ஸ்களும் அடிச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடு கரெக்டு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி போட்டுடலாம், எனக்கு நிறைய கல் வேணும் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அது. ஏன்னா இது வந்து ஒரு மிஷினில் 2 வேலை செய்யக்கூடியது தான், ஆனால் அதிகமாக செய்ய முடியாது. ஆலோ பிளாக் அடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1500 கல் அடிக்கிறங்க அப்படின்னா, பிளேயாஸ் கல் அடிச்சிங்கன்னா ஒரு 3000 கல் 4000 கல் அடிக்கலாம். 3000 கல் தான் அடிக்க முடியும். அதுக்கு தாங்க இந்த களம், இதுக்கே களம் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு 60 களம் வேணும். இது இந்த நம்ம 4000 கல் 3500 கல் அடிக்கிறதுக்கே. அதனால் உங்களுக்கு அதிகமாக கல் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க பிளேயாஸ் மிஷின் தனியாக அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் போடுறது தான் கரெக்டு. ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க மாற்றாக கொஞ்சம் எதுனா மாற்றி அடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மிஷினில் ஆலோ பிரிக்ஸ் மிஷினில் பிளேயாஸ் அடிக்கிறத பற்றி பெரிய லெவலில் பண்ண முடியாது. சிம்பிளாக பண்ணுறவங்க பண்ணலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோ. நம்ம இந்த வீடியோ நான் இந்த தண்ணி போட்டு நிறச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவுக்கு அடுத்தது நம்ம காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணுற வரையும் அது மேலே ஒரு வீடியோ போடுறேன். நம்ம அடுத்தது நம்ம இந்த பக்கம் எடப்பாடி பக்கம் யாருன்னா கூப்பிட்றதா இருந்தாலையும் ஃபோன் பண்ணுங்கள். நிறைய கால் வருது, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வேலை செய்யும் போது என்னால் சில கால் எடுக்க முடியறதில்ல, சில கால் தான் எடுக்க முடியறதில்ல. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 200-300 கால் வருது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா காலும் பேசிட்டு தான் இருக்கிறேன். நிறைய வேலையும் வருது, ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோவும் நல்லா போயிட்டுருக்கு. என்னால் சரியாக வீடியோ போட முடியல, அதுவும் சமீபமாக ஜாஸ்தி வேலைன்றதுனால நிறைய சுற்றிட்டே இருக்கேன். அதனால் சரியாக வீடியோவும் என்னால் போட முடியல. எனக்கு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், வெறும் வீடியோ மட்டும் நான் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுல கிடைக்கிற நேரத்தில் எதாவது நம்ம வேலை செஞ்சால் தான் நான் போடுறேன். சும்மா எதுனா ஒன்று பேசி போடணும்னு இல்லை. யாருன்னா டவுட் கேட்குறவங்க போட்டுட்டுனா அதுவும் நான் அந்த கால் பண்ணி பேசி போடணுன்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு டைம் கிடைக்கல. ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய பேசிட்டு தான் இருக்கிறோம். பார்த்துக்கலாம்.
முடிஞ்சால் உங்களுக்கு சரியாக டைம் கிடைக்கிறவங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, கொஞ்சம் தெளிவாக பேசலாம். ஏன்னா வேலை செய்கிற டைமில் நான் டக்குன்னு வைக்கிறதுக்கு தான் பார்க்குவேன். நான் வேலை செஞ்சுருக்கேன், இப்போ ஆள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நான் அதை பார்க்குறது தான் வேணும். அதனால் நான் சீக்கிரமாக கட் பண்ணிடுறேன், ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஃபோன் பண்ணுறவங்க ஒரு 6 மணிக்கு மேலே 8 மணி 9 மணி வரையும் நம்ம பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று நினச்சிருக்கேன், வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் பண்ணலாம். வீடியோ காலில் நீங்கள் பேசலாம், அதவே ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். எப்படி உங்கள் மூஞ்சும் தெரியும், என் மூஞ்சும் தெரியும், அதை அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு சம்மதிக்கிறவங்க, நம்ம வீடியோவும் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டவுட்டெல்லாம் கேளுங்க, அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் நண்பர்கள் நிறைய பேர் கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபோன் பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க பார்த்தியா, அது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் அவங்க கால் நான் எப்போ பார்த்தாலும் அதை வச்சுன்னு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. கால் வருதுன்னா நான் அதுக்குன்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் உண்டு. அது இல்லாமல் நான் வந்து இதை வீடியோக்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவே உங்கள் மூஞ்சும் சேர்த்து என் முகத்தையும் சேர்த்து ஒருத்தர் நான் உட்காந்து காரில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு டைம் ஒதுக்கலாம். நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள், நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்படியே அப்லோட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோவும் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. இது ஒரு பிளான் இருக்குது. பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் வீடியோ காலில் வாங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இதை முழுசாக இது வரலையும் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.